முதல் முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,000 ரூபாயை கடந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை 8,000 ரூபாயை கடந்தது. கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல். 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பே எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. இன்றுடன் நிறைவடையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு. புதிதாக கொண்டுவரப்பட உள்ள வருமான வரி மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட வாய்ப்பு. தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் சூரிய உதய தீபாராதனையில் பங்கேற்ற பக்தர்கள். திருச்செந்தூர் கோயிலில் மணல் பரப்பே தெரியாத அளவிற்கு குவிந்துள்ள பக்தர்கள். சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு. மலேசியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால் காவடி, பறவை காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள். தைப்பூசத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இன்று செயல்படும். காலை 10 மணி முதல் அசையா சொத்து ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என பதிவுத்துறை தலைவர் அறிவிப்பு. திருப்பூரில் மாநகராட்சி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த ஆசிரியர். பெற்றோர் புகார் அளித்த நிலையில் புதுக்கோட்டையில் தலைமறைவாக இருந்த கணித ஆசிரியரை கைது செய்த தனிப்படை போலீசார். விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. தேர்தலில் தாவேகாவுக்காக பணியாற்ற சம்மதம் தெரிவித்ததாக தகவல். 2021-22 ஆண்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் முன்னிலை. நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில் தகவல். கேரள மாநிலம் பாலக்காட்டில் கோயில் திருவிழாவில் மிரண்டு ஓடிய யானை. பக்தர்களும் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததில் ஏராளமானோர் காயம். மதுரை அலங்காநல்லூரில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் களை கட்டி வரும் ஜல்லிக்கட்டு. துணை முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டில் சீறி வரும் காளைகளை அடக்கும் காளையர்கள். ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாத, நல்லா பிடி. ஒரு பிடி மட்டும் மாடு தூக்கி போட்டு நல்லா பிடி தம்பி. அட என்ன தம்பி, ஆகா புரட்டி எடுக்குது. எப்ப ஆத்தாடி ஆத்தே, அருமையான மாடு சூப்பரா போகுதுங்க. பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டுக்கு பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து இன்று தலைமை வகிக்கிறார். அமெரிக்காவில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அதிபர் டிரம்ப் உத்தரவு. காகித ஸ்ட்ராக்களால் பயனில்லை என்று கருத்து. கவுதமாலாவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 15 பெண்கள் உட்பட 51 பேர் உயிரிழப்பு. தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ள நிலையில் தரிசனத்திற்கு 6 மணி நேரம் ஆகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, 6 மணி நேரம் அந்த முருகனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு ஆகிறது என்றால் அது இன்னும் விரைவுபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா, அதோடு 1600களில் இங்கிருந்து சண்முகர் உள்ளிட்ட சிலைகள் சண்முகர் பல்வேறு சிறப்புகளோடு இந்த தைப்பூச சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 1 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் பாதநெறிமுறை செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட
பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளாக, அதாவது பாத யாத்திரை ஏற்பாடாக அவர்கள் நேரடியாக சாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள், அழகுக்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலேயும் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாகவே சாதாரணமாக 6 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் காத்திருந்தே அவர்கள் பக்தர்கள் சுவாமி செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 100 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சர்வ தரிசனமாக இருந்தாலும் இந்த நேரங்கிறது கூடுதலாகவே ஆகிறது. நீங்க பார்க்கலாம், தற்போது நம்ம கடற்கரை பகுதியில் இருக்கோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புனித நீராடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக சுவாமி அஸ்திர தேவர், அதாவது சுப்பிரமணிய சுவாமியினுடைய உற்சவராக இருக்கக்கூடிய அஸ்திர தேவர் இங்க தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடைபெற்றது. இதன் பிறகாக இன்று இரவுல சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுடன் தங்க சப்பரத்துல வீதி விழா நடைபெறும். இந்த தைப்பூச திருவிழாவையொட்டி ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டதற்கு காரணமாக கூட கூடுதலாக பக்தர்களின் கூட்டங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டுதோறும் பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில தேவையான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது இடையூறுகள் பக்தர்களுக்கு இருந்தாலும் கூட ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அபிநயா, விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி. தைப்பூசத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. அலகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். கூட்ட நெரிசலை சமாளிக்கும் விதமாக பக்தர்கள் யானை பாதை வழியாக மேலே ஏறவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் என சுமார் 5000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தைப்பூசத்தையொட்டி காலையில் சூரிய உதய தீபாராதனையும் நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் இருந்தபடி சூரிய உதயத்தை கண்டு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி வழிபட்டனர். கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் லீவு சமயத்தில் வந்தங்காட்டி பாத யாத்திரை வந்த மக்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி, இங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கிற கூட்டமும் ஜாஸ்தி. நாங்கள் வருஷம் தீபம் பார்க்கறதுக்கோசரம் வருவோம். இந்த வருஷமும் வந்திருக்கோம். நல்லபடியாக தீபம் பார்த்துட்டோம். எனக்கு 60-50 லட்சம் ரூபாய்க்கு நான் குப்பைக்குள்ள கோபுரம் வீடு கட்டியிருக்கேன். நான் குப்பைக்குள்ள வீடு கட்டினவன் கோபுரமாக கட்டி வாழ்ந்து வந்த இந்த முருகப்பெருமான் எனக்கு அதிக காட்சியை கொடுத்து பெண்மேலும் நல்ல வளர்ச்சியை கொடுத்து இந்த மக்களுக்கு எல்லாம் வளர்ச்சி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எதை வந்தால் நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு நாங்கள் வரவங்க என் குழந்தைகளும் எல்லாத்துக்குமே நல்ல வழிகாட்ட வேணும் முருகர். தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். குளிரை பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். ரெகுலராக 1 இயராக செவ்வாய்க்கிழமை வரேன். இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை அதுமாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை. சொல்லப்போனால் கூட்டம் நான் நினச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. பால் குடம், இந்த புஷ்பகவடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைப்பூசத்துக்கு வடபழனி கோயிலுக்கு வரேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் உண்மையிலே செம்ம க்ரௌட்லேயே நம்ம கை வேற நசிங்கிருச்சு. அப்புறம் ரொம்ப ஒரு 2:30 மணிலேருந்து வெயிட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் கிட்ட 4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தோங்க. ரொம்ப க்ரௌடு தான். நாங்கள் 5:30 மணிக்கு வந்தோம். இதுதான் சாமி கும்பிட முடிஞ்சது. வெளியே ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி உள்ளது சாமி. எப்பவுமே வருஷம் நான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 6வது வருஷம் இது முருகனுக்கு. ஆனால் இந்த வாட்டி என்ன 4 ரவுண்டு சுத்த வச்சுட்டாங்க இந்த கோயிலில். இந்த பக்கம் வழியில் அந்த பக்கம்லாம் அவ்வளோ க்ரௌடு. போலீஸ்காரவங்களாலையும் முடியல. அந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கணும். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் தைப்பூசத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பொது வழியில் சாமி தரிசனம் செய்ய 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை காணப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்தும் அலகு குத்திக் கொண்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.